அம்பே நாராயணா, தேவி நாராயணா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி மகாமேரு ஸ்ரீ சக்கர பகவதி அம்மன் ஆலயத்தில் ஒவ்வொரு அமாவாசை நாளும் இங்கே பிரித்தியங்கரா தேவிக்கு மகா யாகம் நடத்துகிறோம். ஒவ்வொரு மாதம் அமாவாசையில் நடத்தினா என்ன நன்மை? இந்த ஆலயத்தில் நாங்கள் 21 வருஷமாக அமாவாசை யாகம் இது வரைக்கும் நிறுத்தாமல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். அமாவாசை யாகத்தோட என்ன வலிமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீய சக்திகள் நம்ம அண்டாமல் இருக்கும். தீய சக்திகள் உடையவர்கள்கிட்ட இருந்தால் அது வெளியாகும். தீயவர்கள் நம்மோட இணைய மாட்டார்கள். இந்த மாதிரி நிறைய பொறுப்புகள், அதாவது அன்றைக்கி அமாவாசை அன்னைக்குன்னு இருக்கா தெய்வ சக்திகள் சக்தி குறைவாகவும் தீய சக்திகள் மேலோங்கி இருக்கக்கூடிய காலத்தில் மகா பிரித்தியங்கரா தேவி அன்னைக்கு வந்து அதையெல்லாம் அடக்கணும். இந்த மாதிரி செய்வினைகள் இந்த தூண்டுறவங்களெல்லாம் வந்து அடக்கி ஆளணும்னு சொன்னால் ஜுவாலாமுகியமாக உருவெடுக்கிறாங்க. ஜுவாலாமுகியாக வந்து ஓமங்கள் பண்ணும்போது சிறிய அளவில் பண்ணுவோம். பிரித்தியங்கராவுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஜுவாலாமுகியமாக 1000 தலைகள் கொண்ட ஜுவாலாமுகியாக வந்து காட்சி தருவாங்க. அவங்களுக்கு எவ்வளோ தான் கொடுத்தாலும் அந்த ஜுவாலாமுகியை அடக்க முடியாது. கோர ரூபினியாக வருவாங்க, பிரேத போஜனியாக வருவாங்க, ரத்தாண்ண பிரியாவாக வருவாங்க. இந்த அமாவாசை அன்னைக்கு இந்த ஆகியத்தில் யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை, உடல்நிலை சரியில்லைனாலும் அந்த ஹோமத்தோட முன்னாடி தன்வந்திரி போடுவோம். துர்கை அம்மனுக்கு செய்கிறோன்னா நவதுர்கைக்கு சூலினி துர்காவுக்கு ஆவோகித்து கொடுப்போம். தன்வந்திரிக்கு அப்புறம் சுதர்சனம் பண்ணுறோம், மிருத்யுஞ்சயம் பண்ணுறோம். அதனால் தீயவைகள் நம்ம விட்டு போகணும், தீய எண்ணங்கள் வெளியே விட்டு போகணும்.